ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட ஹார்லி டேவிட்சன் ஸ்ட்ரீட் ராடை வந்து ப்ரொஃபஷ்னலாக, சிம்பிளாக, அதாவது அதே விதத்தில் எஃபெக்டிவாக, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஆயில் சர்வீஸ், ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறங்கிறத வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனல் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியாக பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடியில் இருக்க ட்ரெயின் போல்ட்டை கழட்டி அந்த ஆயிலை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ரேட்சர் சிஸ்டம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 13 நம்பர் சாக்கெட் எடுத்து போட்டுட்டு நீங்கள் வந்து ட்ரைன் பண்ணிவிடுங்க ஆயிலை ஃபுல்லாக. ஸோ ஆயில் வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிடுங்க. ஸோ ஆயிலோட நீங்கள் கலரையும் அதோட விஸ்காசிட்டி பார்த்தாலே தெரியும் ஆயில் வந்து எவ்வளோ யூஸ் ஆகிருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுற நிலைமையில தான் நம்ம ஆயில் இருக்குது. ஸோ அதே மாதிரி எப்போயுமே வந்து கல்ட்ரு நட்டு போல்ட்டு, ஆயில் சம்மந்தமான நட்டு போல்ட்லாம் வந்து ஆயில் கேன்லேயே ஸ்டோர் பண்ணி வைங்க. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு அதில் ரொம்ப ஏறாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நோஸ் பிளேயர் எடுத்துக்கிட்டு மேலே இருக்க ஆயில் இன்லெட் கேப்பை வந்து நம்ம கழட்டிடலாம். ஸோ அது மூலிமா பார்த்திங்கன்னா மேலே ஏர் போய் இருக்கிற எல்லா ஆயிலும் கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆயில் வழியாக ஃபுல்லாக வெளில வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணணும். ஆயில் ஃபில்டர் பார்த்திங்கன்னா ரேடியேட்டருக்கு பின்னாடி இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் கவரை கழட்டிட்டு அப்போ தான் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ரேடியேட்டர் கவரில் பார்த்திங்கன்னா 2 ஆலன் கீ போல்ட் இருக்கும். அது 2 ஆலன் கீ போல்ட்டு நம்ம லூஸ் பண்ணி கழட்டிடலாம். கழட்டிட்டு போல்ட்டு நம்ம சேஃபாக எடுத்து வச்சுக்கலாம். பிகாஸ் போல்ட்டு நட்டு வந்து நிறையா மிஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக சேஃபாக கழட்டி எடுத்து வச்சுருங்க. ரேடியேட்டர் கவரை கழட்டிட்டு ஆயில் ஃபில்டரை எப்படி அக்சஸ் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ ரேடியேட்டர் கவரை கழட்டிட்டு பார்த்திங்கன்னா ரெக்டிஃபையர் இருக்கும். ஸோ ரெக்டிஃபையரையும் அதே மாதிரி அதே ஆலன் கீயை வச்சு கழட்டிடலாம். அப்போ தான் வந்து ஆயில் ஃபில்டர் அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஆயில் ஃபில்டர் நல்லா தெரியுது. ஸோ ஆயில் ஃபில்டர் கழட்டுறதுக்கு ஆயில் ஃபில்டர் ரிமூவருக்கு ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. 300 to 400 தான் ஆகும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ஆயில் ஃபில்டர், அதாவது சூப்பர் பெக்ஸுக்கு இருக்க ஆயில் ஃபில்டர் வந்து நீங்கள் ஈஸியாக கழட்டிடலாம். ஸோ ஆயில் ஃபில்டரை கழட்டினதுக்கப்புறம் அதில் இருக்க ஆயிலும் ஃபுல்லாக ட்ரிப் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆயில் வந்து ட்ரைன் பண்ணிவிடுங்க. ஸோ ஆயில் ஃபில்டருக்கு ஆயிலில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் உள்ளே இருக்க அந்த கம்பஷன் ஆன அந்த கார்பன் பார்ட்டிகல்ஸும் ஃபுல்லாக ஆயில் ஃபில்டரில் தான் இருக்கும். ஸோ அதில் இருக்க ஆயில் ட்ரைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இந்த 250 kg மிஷினை வந்து சாட்சி பிடிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பிடிங்க. எல்லா ஆயிலும் ட்ரைன் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் பாக்ஸை கழட்டணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ரேக்ஸ் சிஸ்டம் வச்சு ஏர் ஃபில்டர் பாக்ஸ் கவரை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கழட்டிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டரை 3 ஆலன் கீ போல்ட் வந்து தாங்கி பிடிச்சிருக்கோம். அதையும் லூஸ் பண்ணி ஏர் ஃபில்டரை தனியாக வெளியே எடுத்துடலாம். இந்த ஏர் ஃபில்டரை பாருங்கள் எவ்வளோ கண்டாமினேட் ஆகிருக்கு, எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். ஸோ வந்து கோஸ் ஆன் டைம் வந்து 8000 kilometers ஒன்ஸ் தான் ஹார்லி டேவிட்சனில் சர்வீஸ் பண்ணணும். ஸோ அந்த 8000 kilometers நம்ம லாங் தான் அடிக்கிறதுனால கம்ப்ளீட்டாக டஸ்ட்டும் தண்ணி எல்லாம் பட்டு அந்த ஏர் ஃபில்டர் எவ்வளோ அசிங்கமாக எவ்வளோ கலர் மாறி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போது ஸோ ஏர் ஃபில்டர் பாக்ஸை நீங்கள் ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுங்கள். பிகாஸ் அதில் வந்து நிறையா ரெசிடியூ இருக்கும், ஆயில் ரெசிடியூ இருக்கும், தண்ணி பட்டு ரெசிடியூ இருக்கும், நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மண் வந்து அந்த சாஃப்டாக பொடியான மண் வந்து இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக அதை நீங்கள் வச்சு சின்னதாக ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரேடியேட்டரில் வந்து அவ்வளோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அந்த டஸ்ட் பார்ட்டிகல் ஒரு நல்ல க்ளீன் ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக நம்ம மெதுவாக பொறுமையாக க்ளீன் பண்ணிடலாம். அந்த ரேடியேட்டர் ஃபின்ஸை வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது. நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி லைட்டாக பண்ணிட்டேன். ஸோ அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி மெதுவாக ஸ்லோவாக அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருங்க கைஸ். இன்கேஸ் உங்களுக்கு அந்த டஸ்ட் பார்ட்டிகல் வர கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி
க்ளீன் வாட்டரை வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் அதை வெட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக வெளில வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு, முன்னாடி கூப்பிடுங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல ரேடியேட்டர் ஃபின்ஸ் பாருங்கள், நான் வந்து அழுத்தி பிடிச்சதை டேமேஜ் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, கூலிங்கில் வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து சென்சிட்டிவாக அதை பொறுமையாக க்ளீன் பண்ணுங்கள். ஸோ திருப்பி நம்ம போல்ட்டை ஃபாஸ்டன் பண்ணும்போது ஒவ்வொரு போல்ட்டையும் டஸ்ட் படியாமல் க்ளீனாக நம்ம தொடச்சிட்டு போடுங்க. பிகாஸ் அந்த த்ரெட்டு வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கான டேமேஜ்க்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ ஒரு போல்ட்டையும் நீங்கள் மாட்டும் போது க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டுங்க. ஸோ ட்ரெயின் போல்ட்டை ஃபஸ்ட்டு இப்போ மாட்டிடலாம். ஸோ எந்த போல்ட்டு நீங்கள் டைட் பண்ணும்போது உங்கள்கிட்ட வந்து டார்க் ரின்ஸ் இல்லைனா ஹேண்ட் டைட் மட்டும் வைங்க. ரொம்ப ஓவர் டைட் பண்ணிடாதீங்க, ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதுக்கப்புறம் கழட்டுறதுக்கு. அதே மாதிரி த்ரெட்டை டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஒரு நல்ல க்ளீன் கிளாத்தை வச்சு ஏர் ஃபில்டர் பாக்ஸையும் அந்த ரேடியேட்டரில் இருக்க ஃபின்ஸையும் அதே மாதிரி ஆயில் ஃபில்டரில் இருக்க அந்த பழைய ஆயிலை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ எப்பயுமே வந்து ஆயில் ஃபில்டர் நீங்கள் மாற்றும் போது ஆயில் ஃபில்டரை வந்து ஆயில் வச்சு நீங்கள் வெட் பண்ணிவிட்டு மாற்றிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஃபில்டரை வந்து நம்ம ஆயில் இல்லாமல் மாற்றும் போது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸாக வந்து ஆயிலில் இருக்க அந்த உள்ளே இருக்க அந்த பேப்பர்ஸ்லாம் அந்த படம் அப்போ வந்து டேமேஜ் ஆகிற சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் எப்பயுமே வந்து ஆயிலை வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆயில் ஃபில்டரை நீங்கள் உள்ளே மாட்டுங்க. ஸோ ஆயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 20W50 ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லி சிந்தட்டிக் HD ஆயில் லிக்யூமோலில் வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆயில் பற்றி உங்களுக்கு புரிதல் வேணும், என்னென்ன ஆயில் என்னென்ன பைக் யூஸ் பண்ணுவேன்னா தனியாக ஒரு வீடியோ போடுறேன், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் ஆயில் தேவைப்படுது. ஸோ 3 லிட்டர் ஒரு லிட்டர் கேனை நான் வாங்கி வச்சுருக்கேன். இன்னொரு லிட்டர் எக்ஸ்ட்ரா நான் வாங்கி வச்சுருக்கேன். பிகாஸ் நம்ம ஊற்றும் போது டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை வந்து கீழே ஒழுவிடுச்சு, இல்லை எக்ஸ்ட்ரா வந்து வீணாக போச்சுன்னா ஸ்பெல் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான யூஸ் பண்ணுறது நான் வச்சுருக்கேன். ஆயில் லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆயில் பற்றின ஒரு தனி வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் ஆயில் பற்றி ஃபுல்லாக ஒரு வீடியோ போடுறேன். என்ன ஆயில் சூஸ் பண்ணணும், எப்படி கிரேட் சூஸ் பண்ணணும், ஆயில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் தான் 20W50 என்ன 15W50 என்ன அது எதை குறிக்கிது எல்லாத்தையும் பற்றி ஒரு வீடியோ நான் தனியாக போடுறேன். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கடைசியில் மறக்காமல் ஆயில் இருக்க பாக்ஸை வந்து நல்லா கம்ப்ளீட் ட்ரைன் பண்ணிடுங்க. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயில் உள்ள பாக்ஸ்லேருந்து வராது. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு ட்ராப்பையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு மணித்துளிகள் மாதிரி நம்ம ஆயிலில் இன்ஜினில் இறக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட க்ளீன் புது ஏர் ஃபில்டரே மாட்டிடலாம். ஸோ ஏர் ஃபில்டர் பாருங்கள் பழசுக்கும் புதுசுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஸோ எவ்வளோ ஏர் நம்ம அழுக்காக உள்ளே இழுத்துட்டு இருந்திருக்கு இவ்வளோ நாளும். ஸோ அதனால் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ புதுசாக வண்டிக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ் ஏர் உள்ளே போகும்போது பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும், அதேமாதிரி கம்பஷன் அதிகமாக இருக்கும், இன்ஜினோட ஹீட்டும் கம்மியாகும். ஒரு ஏர் ஃபில்டர் வந்து ரொம்ப மெயின் ரோல் வந்து வண்டியோட பர்ஃபார்மன்ஸுக்கு ப்ளே ஆகும். ஸோ கண்டிப்பாக புது ஏர் ஃபில்டர் அப்பப்போ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. நம்ம வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் பாக்ஸுக்கு வந்து ஒரு ரப்பர் பீடிங் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வெதர் ப்ரூஃப் பீடிங்காகவும் டஸ்ட் ப்ரூஃப் பீடிங்காகவும் ஆக்ட் ஆகும். ஸோ அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் திருப்பி ஃபாஸ்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏர் ஃபில்டர் பாக்ஸ் மாட்டணும். ஸோ நம்ம ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ் பண்ண எல்லா ஜாமானையும் திருப்பி மாட்டிடலாம். ஸோ மாட்டிட்டு வண்டியை திருப்பி பழைய ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறங்கிறத பார்ப்போம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்க கன்சோல் அண்ட் சுவிச்சஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லூப்ரிகேஷன் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கோஸ் ஆன் டைம் வந்து அதோட லூப்ரிகேஷன் இழந்துரும். ஸோ ஸ்டெக் ஆன சான்சஸ் ரொம்ப அதிகம். என் வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இண்டிகேட்டர் வந்து ஸ்டெக் ஆகிருக்கு. ஸோ அதை லூப் பண்ணி அதை லூப்ரிகேட் பண்ணி அது திருப்பி நார்மல் கண்டிஷன் கொண்டு வரணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபியூல் டேங்க் கேப்பையும் வந்து நான் ஃபுல்லாக லூப் பண்ண போகிறேன். ஸோ அந்த உள்ளே இருக்க அந்த லாக்கையும் சரி, அந்த உள்ளே இருக்க ஸ்ப்ரிங் ஆக்ஷனையும் சரி, சாவி போகிற இடத்தையும் சரி, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக லூப் பண்ண போகிறேன். அதே மாதிரி எந்தெந்த இடத்துல லூப் பண்ணுங்கிறது இருக்குது. நம்ம டிஸ்கில் வந்து சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு டிஸ்கில் லூப் அடித்து சவுண்டு வராமல் இருக்கணும்னு சொல்லி லூப் அடித்து அதை நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் பண்ணிடாதீங்க. பிரேக் கண்டிப்பாக சுத்தமாக பிடிக்காது. கேலிபர்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸ்விட்சஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன இந்த சாவி போடுற விஷயம், ஃபோர்க் பிரேசஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் நீங்கள் லூப் பண்ணுங்கள். ஸோ வண்டியை இப்போ லைட்டாக வார்ம் பண்ணி பார்த்துடலாம் எப்படி கண்டிஷன் இருக்குங்கிறத. ஸோ கைஸ் எப்பயுமே வந்து இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக மாற்றினதுக்கப்புறம் ஒரு சர்வீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஐடியில் வந்து ஒரு 5 to 10 minutes கண்டிப்பாக விட்டுருங்க. பிகாஸ் வந்து எல்லா ஆயிலும் நம்ம ட்ரைன் பண்ணிட்டோம். அதே மாதிரி ரொம்ப நேரம் வச்சு வேலை செஞ்சதுனால மேலே இருக்க ஒரு ட்ராப் ஆயிலும் வந்து கீழே ஃபுல்லாக ட்ரைன் ஆகிருக்கும். ஸோ லூப்ரிகேஷனுக்கான பிரச்சனை இருக்குது. ஆப்டிமம் டெம்பரேச்சரில் ஆப்டிமம் ரன்னிங் கண்டிஷனில் ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நம்ம ஒரு 5 minutes நல்லா ஃபுல்லாக ஆயில் சர்க்குலேட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஐடியில் விட்டுருவோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வண்டியோட பேட்டரியை சார்ஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ வண்டியோட பேட்டரி லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு 3 years வருதுன்னா நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் வண்டியை சார்ஜ் போட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா 4 to 4.5 years வந்து தாராளமாக உங்களுக்கு பேட்டரி வந்து லைஃப் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேட்டரி வந்து இந்த மாதிரி அக்சஸ் பண்ணி ஈஸியாக சார்ஜ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களே ஒரு போர்ட்டபிள் பேட்டரி சார்ஜர் வாங்கி வச்சு சார்ஜ் போடலாம். இல்லைனா நீங்கள் பேட்டரியை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு சார்ஜிங் கம்பெனியில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க சார்ஜ் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ வார்ம் அப் பண்ணிட்டு அப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க கீழே எதுவும் ஆயில் ஸ்பில் இருக்காங்க. ஸோ எனக்கு எதுவும் இல்லை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இவ்வளோ மண் வந்து அங்கேருந்தான் வந்திருக்கு, ரேடியேட்டர்லேருந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ அடுத்து வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வண்டியோட ஒரு அழகான லுக்கை பாருங்கள். வாட்டர் வாஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப்பாக என்னோடய சிங்கக்குட்டி வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வாட்டர் வாஷ் பண்ணுறான்னு. ஸோ நல்ல ஒரு கெரியரை அவனை பில்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கிட்ஸ் உங்கள்கிட்ட இருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பைக் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் எந்த ஒரு தவறான விஷயத்துக்கும் போக மாட்டாங்க பைக்ஸ் கையில் இருக்கும்போது. கைஸ் வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ வந்து ஒரு சூப்பர் பைக் வாங்கினா என்ன செலவு இருக்கும், என்னென்ன செலவு வந்து அதிகம் செலவு கம்மிங்கிறது வந்து ஒரு ரஃப்பான ஒரு அவுட்லுக் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ இந்த சர்வீஸில் நான் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டயர் மாற்றிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி மாற்றிருக்கேன். ஸோ வண்டி வாங்கி 5 yearsக்கு மேலே ஆச்சு. ஸோ இப்போ தான் பேட்டரி போயிருக்கு. ஸோ நல்ல விதமாக நான் மெயின்டைன் பண்ணனால தான் வந்து பேட்டரி போயிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வண்டி சர்வீஸ் பண்ணும்போதெல்லாம் சார்ஜ் கரெக்டாக போட்டுருங்க. அப்போ தான் வந்து ஒரு ஆப்டிமம் சார்ஜிங் லெவல் வண்டியில் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் லாங் ரைட் நீங்கள் எடுக்கிறீங்க அந்த மாதிரினா சார்ஜ் போட்டுட்டு வண்டி எடுங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் ஒரு லாங் டைமில் நீங்கள் வண்டி நிப்பாட்டுறீங்கன்னா வண்டி எடுக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு அப்போது அந்த பேஸ் வோல்ட் அதெல்லாம் கொஞ்சம் சார்ஜ் பண்ணி அதை 1 or 2 hours முன்னாடி போட்டிங்கன்னா கொஞ்சம் சார்ஜ் ஆகிடும். அந்த டைமில் நீங்கள் எடுங்க. பிகாஸ் வந்து பேட்டரி வந்து நிப்பாட்டி வச்சு தான் கண்டிப்பாக வந்து டிஸ்சார்ஜ் ஆக தான் செய்யும். சொன்னால் ஒரு பேட்டரி சார்ஜர் இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. 5,000 to 5,500 தான் சம்திங் வருது. நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ டயர் பார்த்தீங்கன்னா 26,000 சம்திங் வந்துச்சு. ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா 15,000 வந்துச்சு. இதுவே ஆயிடுச்சு ஒரு 40,000 கிட்ட இதுவே ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிஸ்லேனியஸ்ன்னு சொல்லலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரண்டர் பார்ட்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ பேட்டரி நீங்கள் வருஷம் மாற்ற போகிறது கிடையாது. டயர் நீங்கள் வந்து 2 years ஒன்ஸ் மாற்றுற மாதிரி வரும் நீங்கள் ரைட் பண்ணுறதை பொறுத்து. எனக்கு டயர் பார்த்தீங்கன்னா வந்து 14 to 15,000 கிலோமீட்டர் வந்துச்சு. ஆனால் நான் 18,000 கிலோமீட்டர் வந்து தேய்ச்சி ஓட்டிட்டேன். ஸோ எந்தளவு தேய்ச்சி எவ்வளோ கேவலமாக ஓட்டியிருக்கேன், நான் எவ்வளோ ஒரு கேவலமாக ரைடாக இருந்திருக்கேங்கிறதுக்கு ஒரு வீடியோ மேலே இருக்குது. நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இங்கே எங்கேயாச்சும் இருக்கும். நான் லிங்க்கோட ஐக்கான் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எந்த லெவலில் டயரை நான் வந்து தேய்ச்சி ஓட்டி வண்டியை வந்து கிட்டத்தட்ட கொண்டிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு பெருமையோடு சொல்லலை, ஆனால் கொஞ்சம் அசிங்கப்பட்டு தான் சொல்கிறேன். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மற்ற செலவுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி நான் வந்து சர்வீஸ் பண்ணதில் என்னென்ன செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் செலவாச்சு. ஸோ ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக 3 liters போடணும். நான் 3.1 liters தான் போடுவேன். அதாவது 3 liters 100 ml வந்து போடுவேன் நான்.
ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் பேக் நான் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்கேஸ் வந்து ஆயில் லெவல் வந்து லாங் ரைட் போகும்போது கொஞ்சம் ஆக்சுவலாக கொஞ்சம் கம்மியாக வரக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஒரு லிட்டர் பேக்கை நான் கேரி பண்ணிக்குவேன். ஸோ லெவல் கரெக்டாக இல்லைனா நான் வந்து கொஞ்சம் டாப்அப் பண்ணி ஓட்டுவேன். ஸோ இதுதான் வந்து அட்வைசபிள். ஸோ லாங் ரைட் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு போகிறோம் அந்த மாதிரி டைமில் போகிறப்ப இதுதான் வந்து அட்வைசபிள். ஸோ 1600 வந்து 4 லிட்டர் வாங்கினது பார்த்தீங்கன்னா நச்சு 6/24 2400 ஒரு 4. ஸோ 6400 சம்திங் அரௌண்ட் 6500 வந்துருச்சு. ஸோ ஆயில் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா வந்து நான் இஷான் தான் போட்டேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 1200 சம்திங் வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 7600 இது வந்து. ஸோ ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா 2000 வந்துச்சு. ஸோ 9600 அரௌண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ வாட்டர் வாஷ் நீங்களே பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் காசு கம்மி இல்லைனா அது ஒரு 150 to 200 எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ 10,000ங்கிறது உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆர் 8000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து 10,000ங்கிறது செலவாகும். ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா பெரிய பைக்ஸ்க்கும் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 10R நீங்கள் வாங்குறீங்க இல்லை வந்து ஒரு BMW வாங்குறீங்கன்னா மோர் ஆர் லெஸ் பார்த்தீங்கன்னா இதே தான் இருக்கும். ஒரு 1000 to 2000 ரேஞ்சாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வீட்டிலே பண்ணதுனால பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டு அதே மாதிரி லேபர் அமௌண்ட்லாம் மைனஸ் ஆகிடுது. நீங்கள் ஷோரூம் போய் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 15,000 வந்திருக்கும். ஸோ ஒரு 5,000 to 6,000 வந்து நம்ம வந்து இதிலே வந்து கிராஸ் கட் பண்ணியிருக்கோம் வீட்டில் சர்வீஸ் பண்ணுறது மூலிமா. அதே மாதிரி வாரண்ட்டி இருக்கும்போது நீங்கள் வந்து ஷோரூமில் சர்வீஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அவுட் ஆஃப் வாரண்ட்டி கவரேஜ் வந்து ப்ராப்ளம் வந்து வாய்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஷோரூமில் வந்து 3 years வந்து உங்களுக்கு 3 சர்வீஸ் வந்து ஒரு 3 years வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் ஷோரூம்லேயே பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அது மாதிரி வண்டி வந்து ஒரு 5 years 6 years ஆயிடுச்சு, மெயின்டெனன்ஸ் வந்து நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எந்த கம்ப்ளைண்ட் வராங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து நீங்களே பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு லாங் ட்ராவல் நீங்கள் போகிறீங்க, ஒரு வந்து ஒரு ஆல் இண்டியா ரைடு போகிறீங்க, ஒரு 5,000 to 6,000 கிலோமீட்டர் ரைடு மேலே போகிறீங்க, ஒரு 10,000 கிலோமீட்டர் போகிறீங்கன்னா அந்த டைமில் நடுவில் நிப்பாட்டி நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கைடாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் ஷோரூமை சோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் வந்து இப்போது ஹோண்டாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிக் விங் தான் நம்ம தேடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ பிக் விங் பார்த்தீங்கன்னா செலக்டான சிட்டிஸில் தான் இருக்கும். அதே மாதிரி ஹார்லி டேவிட்சன் பார்த்தீங்கன்னா செலக்டான சிட்டிஸில் தான் இருக்கும். கவாசாக்கி ட்ரையம்ப்லாம் பார்த்தீங்கன்னா செலக்டட் சிட்டிஸில் தான் இருக்கும். ஸோ அந்த சிட்டிஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நடுவில் ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பாடம் ஒரு ரைடை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா மோரலஸ் வந்து எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ட்ரெயின் போல்ட் மேலே ஆயில் கேப்பு, ஏர் ஃபில்டர் பாக்ஸ், ஏர் ஃபில்டர் அக்சஸ் பண்ணுறது, ஆயில் ஃபில்டர் அக்சஸ் பண்ணுறது, இன்ஜின் ஆயில் அக்சஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் எல்லா சூப்பர் பைக்ஸையும் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த கைடை வச்சு நீங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஆயில் சர்வீஸ் உங்களால் வீட்டிலேயே இல்லை நின்ன இடத்துலையே உங்களால் பண்ண முடியும். ஸோ இதுதாங்க சூப்பர் பைக்கான ஒரு செலவு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பெரிய செலவான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நார்மல் பைக் இப்போ கேடிஎம்லாம் எடுத்துட்டிங்கன்னா வந்து 5,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் தான் நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ R15 வந்து நீங்கள் வந்து 3,000 ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஸோ டோட்டலாக வந்து 3,000 ஒன்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5,000 ஆகிடும். ஸோ 3,000னா ஒரு 9,000 கிலோமீட்டர் 3 வாட்டி போட்டேன்னா அது உங்களுக்கு 10,000 வந்துருச்சு. ஸோ அதுவும் சூப்பர் பைக்கோட சர்வீஸ் காஸ்ட்டும் நார்மல் சர்வீஸ் காஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். உங்களுக்கு ஒரு 20% தான் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் வந்து கோஸ் ஆன் டைம்ஸில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சூப்பர் பைக் அஃபோர்ட் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேர் பண்ணவே மாட்டீங்க. ஸோ வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹார்லி டேவிட்சன் ஃபஸ்ட்டு சர்வீஸ் கிட். தமிழ்நாட்டிலே நான் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில். ஒரு கம்ப்ளீட்டான ப்ரொஃபஷனலான ஒரு ஆயில் சர்வீஸ், ஒரு ஜெனரல் சர்வீஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக பார்த்துருக்கீங்கனாலே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் உண்மையாகவும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர் அண்ட் ரைட் சைட்.